சேகரம் சந்தை பகுதி. இங்கே சில பழக்கடைகள் உள்ளது, சில வித்தியாசமான பழங்கள் உள்ளது. அதை பற்றி பார்ப்போம். மலாளி, வணக்கம் மலாளி. புதுசாக ஒரு பழம் இருக்குது. என்ன பழம் இது? கம்பளி மாக்ஸா? கம்பளி நாரங்கா இல்லையா? இது என்ன விலை கிலோ? கிலோ 30 ரூபா தள்ளுபடி. அப்போ இது அதிசய பழமாக இருக்குது. 30 ரூபாய் கொடுத்து எப்படி கட்டுப்படி ஆகும்? ஓ, இந்த ஒரு காய் இல்லையா? இந்த ஒரு காய்க்கு எப்பவும் ரேட்டு கம்மி. இது எப்பவும் கிடைக்காது இல்லையா? கம்பளி மாக்ஸா கம்பளி நாரங்காய். இது பக்கத்தில் இருக்கிறது பேரிக்காயா? பேரிக்காய். பேரிக்காய் ரொம்ப பெருசா இருக்கு. தாய்லாந்தா? தாய்லாந்துல இருந்து இங்க வருதா? அப்போ விலை அதிகமா இருக்குமோ? 100 ரூபாய். ஓ, விலையும் குறைவா தான் இருக்கு. சரி, இது பக்கத்துல ஒரு காய் இருக்கு. இது சவர்ஜில்னு பேரு. சவர்ஜிலா? ஆமா, சவர்ஜில். இது நம்ம கொடைக்கானல் அங்க இருந்து வருது. வால்பேரின்னு சொல்லியதுதானா? ஆமா, வால்பேரி, சவர்ஜில், பேரிக்காய், பியர். இங்கிலீஷ்ல சொன்னா பியர் அது பேரு. ஓ, நிறைய இது இருக்கு இல்லையா? ஆமா. சரி சரி. அப்ப புது புது ரக பழங்கள் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. திராட்சை இன்னைக்கு என்ன விலை? திராட்சை 90 ரூபாய். ஓ சரி. ஆப்பிள் வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஆப்பிள் எல்லாம் எப்படி? ஆப்பிள் ரேட்டு கம்மி. 120 ரூபாய், 100 ரூபாய். ஓஹோ, 140 ரூபாய். சரி. இங்க வித்தியாசமான திராட்சை ஒன்று இருக்குது. அப்படி இது ஆஸ்திரேலியால இருந்து வருது. குளோப், அதுக்கு பேரு குளோப். ஆஸ்திரேலியன் குளோப் 300 ரூபாய் கேஜி. 300. ஓஹோ, பார்த்தாலே பார்க்க ஒரு அழகு தான். இது நெல்லிக்காய் எப்படி? நெல்லிக்காய் 60 ரூபாய். 60. ஆமா. சரி, பக்கத்துல இருக்கு இது என்ன? டிராகனா? ஒயிட் டிராகன். 220 ரூபாய் கேஜி. ஓ. அப்புறம் ரெட் டிராகன் இருக்கு. ரெட் அந்த பக்கம் இருக்குதா? ஆமா, அந்த பக்கம் இருக்கு ரெட் டிராகன். அது என்ன விலை? அது 220 ரூபாய். சரி. இந்த மஞ்சள் கலரு? அது வந்து மால்டா ஆரஞ்சு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வருது. ஓஹோ. அதுக்கு 150 ரூபாய் கேஜி. 150. ஆமா. வெளிநாட்டுல இருந்து அளவு வந்தாலும் விலை ரொம்ப கம்மியா தானே இருக்கு. ஆமா, செலவுகள் அதிகம் இருக்குல்ல ஐயா. சரி. இங்க இது என்ன வித்தியாசமா இருக்கு? இது ஊட்டி ஆப்பிள். ஊட்டி ஆப்பிள் விலை குறைவா? ஆமா, 140 ரூபாய். 140. இது என்ன ஆரஞ்சா? அது வந்து கமலா ஆரஞ்சு. கமலா ஆரஞ்சு விலை எப்படி? 1 கேஜி எடுத்தா 80, 1.5 கேஜி எடுத்தா 100. ஓ, தள்ளுபடி. ஆமா. சரி சரி. வெயில்னால வெயில். ஆமா. இது கிர்னி பழமா? ஆமா, அது பேரு கிர்னி பழம். அது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. கிலோக்கு 70 ரூபாய். கிலோக்கு 70. ஆமா. சரி. இங்க ஒன்று இருக்கு. கிவியா? ஆமா, அது கிவி. கிவி என்ன விலை? கிவி 150 ரூபாய் பாக்ஸ். பாக்ஸ் 150. இது வெளிநாட்டு பழமா? ஆமா, வெளிநாட்டு பழம். சரி. அப்போ உலகத்தில் உள்ள பழங்கள் எல்லாமே நம்ம ஊர் கன்னியாகுமரியில் இப்போ கிடைக்குது. ஆமா, கன்னியாகுமரி குலசேகர மார்க்கெட்டில். கடை பேர் என்ன? பகவான் ஃப்ரூட்ஸ். ஆமா. பனானா, எந்த பனானா வேணாலும் கிடைக்குது. நாட்டு ரசகுலி 60 ரூபாய் கேஜி. ஓ, எல்லாம் தள்ளுபடியில் கிடைக்குது. தள்ளுபடி. சரி. பக்கத்தில் ஒரு பைனாப்பிள் வியாபாரி இருக்கிறார், அவரை பார்ப்போம். மலாளி, வணக்கம் மலாளி. இந்த பைனாப்பிள் வந்து நாட்டு ரகமா? நாட்டு ரகம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பெருசாக இருக்குது. இப்போ வரக்கூடிய பெருசு இல்லையா? சரி. இப்போ என்ன ஒரு கிலோ என்ன விலை இருக்குது? 60 ரூபாயா? விலை தள்ளுபடியா? இங்கே ஒரு பழம் வித்தியாசமாக இருக்குது. இது அப்படி? இதுவும் அதே விலையா? இது வரைக்கும் காண முடியாத ஒரு பழமாக இருக்குது. இது எங்கேயுமே பார்க்க முடியாத பழம். இது புதிய இனமா? இது அதிசய சக்கையா? அதிசய சக்கை. அதிசயம் ஆனால் உண்மை. ஒரு சக்கைக்கு 2 கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா? சரி, பார்ப்போம். அப்போ இந்த சக்கை வந்து எந்த ஊரில் உள்ளது? குலசேகரம் மணலோடை. மலையில் விளைஞ்சது. சரி. இது வித்தியாசமாக இருக்கு. இரட்டை சக்கை. நான் இதுவரை இந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் பார்த்ததே இல்லை. பைனாப்பிள்னா அன்னாசி பழம். நம்ம ஊரில் சொல்லக்கூடிய புர்த்தி சக்கை இல்லையா? ஆமாம், நம்ம ஊரில் புர்த்தி சக்கை. சரி சரி சரி. தலைவரை ஒரு அதிசய சக்கை இருக்கு. இதை வச்சு ஒரு செய்தி சொல்லுவீங்களா? இல்லையா? இதை கையில் வச்சு ஒன்று கரை காட்டுங்க. அப்போ இது ஒரு அதிசய சக்கை. ஓ, இது வச்சு தான் மட்டும்தா? சரி சரி. அறுவாலை பார்க்க ஒரு கலக்கலாக தான் இருக்குது. ஆனால் அதிசய சக்கைன்னா வித்தியாசமாக தான் இருக்குது. முள்ளுப்படாது இல்லையா? ஓ, அதுக்கு வேண்டிய தயாரிச்சதா? சரி. அறுவாய் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் சக்கையும் வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு அதிசய சக்கை. ஓ, ஆள் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? சரி. பார்த்தா பேஸ்ட் வச்சு ஒட்டின மாதிரி நினைச்சேன். பார்த்தா வித்தியாசமாக தான் இருக்குது. இதுதான் பேஸ்ட் எடுக்கணும் இல்லையா? சரி. அந்த பைனாப்பிள் பற்றி வேற ஏதாவது செய்தி இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓ, அவர்கிட்ட ஒரு கதை கேட்டாலும் கொள்ளலாம் இல்லையா?
சரி செய்தியை முடிக்கலாமா? முடிக்கல. சரி, ஓகே. என்னது ஓகே பை. நீங்கள் என்ன சொல்லலாம் அதில் வேறு செய்தி ஒன்றும் இல்லை. அப்படி சரி முதலாளி இப்படி சொல்லுங்க. ஓகே, வெற்றி உண்டாகட்டும். அதிசய பழம், அதிசய பைனாப்பிள். சரி, வெற்றி உண்டாகட்டும். பழத்தை பார்த்து தான் கண் குளிர இல்லை, மீண்டும் மீண்டும் பார்க்க தோணுது.